ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கௌதம் வந்து அங்கே இங்கே நடந்துட்டுருக்காங்க. இவங்க நம்மக்கிட்ட எதுக்காக இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லணும், அப்போனா நம்ம கூட வாழ இஷ்டம் இல்லையா மதுமிதாவுக்கு அப்படின்னு. இந்த பக்கம் கிரண் வந்து அவங்க ஒரு கதிரியில் இருந்து சாஞ்சிட்டே ரொம்ப திமிரா இந்தியோட உன் வாழ்க்கையை முடிய போகுது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மதுமிதா கௌதம காணுமே அப்படின்னுட்டு கோல்ல வந்து பாக்குறாங்க. பார்த்தா கௌதம் தூங்காம இருந்துட்டு இருக்காங்க. என்னங்க தூங்காம இங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னதும், பின்ன எப்படி தூக்கம் வரும், ஒருத்தங்க நம்ம கிட்ட போய் சொன்னா நிம்மதியா தூக்கம் வருமா அப்படின்னதும் எனக்கு புரியல அப்படின்னதும், என்ன புரியல, நீங்க இன்னைக்கு எதுக்காக ஆஃபீஸ்க்கு வரல, யாரை பார்க்க போனீங்க சொல்லுங்க, நீங்க போய் சொன்னா எப்படி நான் தூங்குவேன் அப்படின்னதும் மதுமிதா அதிர்ச்சி ஆறாங்க. அப்பட்ட பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. கௌதம் என்னாச்சுப்பா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி, இவன் என்கிட்ட போய் சொல்லிட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வராம எங்க போனா தெரியுமா, கிரணை பார்க்க போயிருக்கா அப்படின்னதும் மதுமிதாவும் அதிர்ச்சி ஆறாங்க. என்னப்பா சொல்ற மதுமிதா, கௌதம் சொல்றது உண்மையா அப்படின்னதும், ஆமா பாட்டி, நான் கிரணை தான் பார்க்க போனேன் அப்படின்னதும், இங்கே பாருப்பா, எதுவாக இருந்தாலும் தீர விசாரிச்சு பொறுமையாக பேசிக்கலாம், அமைதியாரு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், போப்பா போய் படுத்து தூங்கு அப்படின்னதும், இல்லை பாட்டி எப்படி தூங்க முடியும், பொண்டாட்டி போய் சொன்னால் புருஷனால எப்படி பாட்டி நிம்மதியாக தூங்க முடியும், இவக்கு என் கூட வாழ இஷ்டம் இல்லை பாட்டி, நான் என்ன தப்பு பண்ண பாட்டி, அவளுக்கு அந்த கிரண் தான் பிடிச்சிருக்கு, கிரண் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறா, அதனால இனிமேல் எனக்கு இவ தேவையில்ல அப்படின்னதும், இங்கே பாருப்பா, நீ தேவையில்லாமல் சந்தேகப்படுற, எதுவாக இருந்தாலும் தீர விசாரிச்சு முடிவெடுக்கலாம், தயவு பண்ணி அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாத அப்படின்னு பாட்டி எவ்வளவு சொல்றாங்க. கௌதம் வந்து கேட்குற மாதிரி இல்ல பாட்டி, இனிமேல் இவ எனக்கு தேவையில்லை, இவளுக்கு எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க. மதுவுக்கு எங்க போறேன்னு புரியாம தள்ளாடிட்டு நிக்காங்க. பார்த்தோம்னா நம்ம மதுமிதா இது எல்லாத்தையுமே கனவு கண்டு உடனே திடீர்னு எழுந்திருக்கிறாங்க. என்ன இது இப்படி கனவு வருது அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா காலையில எழுந்திரிச்சதும் கண்ணாடி போய் பாக்குறாங்க. எப்பவும் நீ சிரிச்ச மாதிரி இருப்ப, இன்னைக்கு நீ இப்படி இருக்க அப்படின்னு மதுமிதா தன்னைத்தானிக்கிட்டே வந்து தனக்கு தானே பேசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா கௌதம பார்க்க வராங்க. பார்த்தா கௌதம் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. உடனே ஃபோன் போட்டு, எங்க என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, இன்னைக்கு கிளாஸ் வைக்கணும்ல, எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னதும், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து போனை வச்சிடுறாங்க. இவரு ஏதோ ஒரு கோபத்துல தான் பேசுறாரு அப்படின்னு மதுமிதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் கிரண் விட்டு தான் காமிக்கிறாங்க. ஸ்ருதி வந்து கிரண் வச்சுக்கிற அந்த பணம் அவ்வளவையும் பார்த்துடுறாங்க. ஆமா, இந்த பணம் எல்லாம் எது அப்படின்னதும், நீ பணம்னு கேட்ட, நான் உனக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டேன், அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத அப்படின்னதும், இல்ல எனக்கு என்னமோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இந்த பணத்தை எடுத்து வந்திருக்கேன்னு தோணுது, இங்க பாரு, உன்னால மதுமிதாவுக்கு எது பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான், நான் எப்படி எல்லாம் நடந்து பண்ணும் எனக்கே தெரியும் அப்படின்னு வார்ன் பண்ணிடுறாங்க. அப்போ சினிதா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அபிஷேக் தான் கிரணுக்கு வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கிரண் வந்து எதுக்காக சார் இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னதும், நான் சொல்ற வேலையில எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி இதை விட அதிகமா தருவா அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம மதுமிதா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து பாட்டி வந்து எப்பவும் போல கலக்கலப்பா இருப்பேமா, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் ஒன்னும் இல்ல பாட்டி, ஆமா ஆஃபீஸ்க்கு போகலையா, அவருக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா பாட்டி, அதான் போயிட்டாரு அப்படின்னுட்டு மது அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா வேணும்னே எல்லாரும் வந்து நம்ம கிரணையும் மதுமிதாவையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன இது, அவங்க ரெண்டு பேரும் வரையிலேயே ஆஃபீஸ்க்கு அப்படின்னு. இதை கேட்டு நம்ம சந்தோஷமா காண்டாயி, இங்க பாருங்க, உங்க முதலாளியோட வைஃபை வேற ஒருவரோட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா தெரியலையா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னதும், சார் நாங்க ஒன்னும் பேசல சார், மற்றவங்க தான் அவங்க ரெண்டு பேரையும் தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னதும் சந்தோஷ் வந்து அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சு